கட்டி பிடிச்சா இப்பதான்டா கத்துறாங்க நம்ம ஆளுங்க. பனி நேரம் கட்டி பிடிச்சாச்சா நமக்கு கலகலப்பு உண்டாகும். இது என்ன வர வர அவர் மாதிரியே ஆயிருச்சு. அது என் தம்பி. அவெல்லாம் கோர்த்தான்னு வச்சுக்க கார்த்திகை மாசம். ஏய் நாய் நன்றி உள்ளது தெரியுமா உனக்கு? அவன் நன்றி உள்ள வந்தேன், நான் நன்றி இல்லாத வந்தேன். செல்லம் இங்க வா செல்லம். போ போ அத்தாஜி ஆளு கேக்குது போடா. ஏய் கலவாணி பையல எதுக்குடா என்ன சொல்ற? அப்புறம் செல்லன்னா அப்புறம் என் தம்பி உனக்கு செல்ல. ஏய் நான் ரொம்ப பேசுறேன். நான் மிரட்றியா? நீ வச்ச ஆள நானே. என்ன என்ன சத்தத வாயில வைக்காம இரே நல்லா இருப்ப. ஓய் பீன் இங்க அரட்டல் மெட்ட வச்சுக்க கூடாது. என்ன பண்ணுவ? என்ன நீ என்ன போ. டேய் தரா சரி சேப்ரியா சும்மா உனக்கு தான் இது ஒண்ணு தெரியும். ஓடி பேர் மரியாதை மண்டையில ஆளுகளை பாரு. ஆனா இந்த வண்டிக்கு டூம் லைட் ரெண்டும் பெருசா இருக்குடா. டூம் லைட் பேக் அடி பிரிச்சிருக்காங்க. அட கலவாணி பையல முகர கட்டை பாரு முகர கட்டை. யார் நானா கலவாணி பைய? பாகவத ஒரு உள்ள வண்டினா டூம் இருக்கானே டிக்கி இருக்கானே. டேய் டேய் தரா ஏண்டா சோத்த திங்கறியா? என்னண்ணே ஏண்டா ஒரு பொம்பளை புள்ள உன்னை நெஞ்சே பிடிச்சி தள்ளுது, நீ பாட்டுக்கு பேசாம சூரிய கொடுத்த மாடு மாதிரி என்ன செய்யணும்? நீ பிடிச்சி நெஞ்சே பிடிச்சி தள்ளுறா. உன் பேச்ச மட்டும் கேட்கவே மாட்டேன். தள்ளுறான்னு சொல்லுவேன். காலேஜ்ல நீ தான் சங்கத்துல ரிப்போர்ட் கொடுப்பேன். பாகம்பிரியாம்மா கோயில கேட்ட மாதிரி சோத்த. சரி ஜெயப்பிரியா கார்த்திக் ராஜா நான் வேற யாரா கேன போய் வருவேன், அவன்கிட்ட போய் ஓட்டானு. யாரையாவது இழுச்ச வச்சு வருவா அவன்கிட்ட. எனக்கு மட்டும் இழுச்சா வச்சிருக்கீ நீந்தா. எனக்கு கிடைச்ச கேனா பையன் நீந்தாயா? பொம்பளை புள்ள எப்படி பேசணுமோ அது மாதிரி பேசு. ஆமா நீ முத எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்க. ஆனா டூம் லைட் நல்லா பவரா இருக்குடா. ஓ முகரைய பாரு மூஞ்சிய பார்த்து பேசு. ஏய் வண்டி லூசு போல டிக்கியா பாற பெரிய டிக்கியா இருக்கு. டிக்கில பொட்டிக்காருக்கு டிக்கி தான் பிடிக்குமோ? டிக்கிலடா சிமுனு மூடடா. ஏய் மிஸ்டர் கார்த்திக் ராஜா நான் போனா போது பொம்பளை பிரச்சனை அட கொடுக்கமா நிக்கிறேன். ஏய் பொறுமையை கிளப்புனே. ஏய் செய்யவரியா என்ன பண்ணுவே? ஏய் செய்யவரியா இல்ல செய்யப்பிரியா. செய்யப்பிரியா பேரை சொல்லி எனக்கு என் பேரே மறந்து. அம்மா உனக்கு தான் பேச தெரியும்னு பேசக்கூடாது. உனக்கு தான் பேச தெரியும், நீ முத என்கிட்ட பேசாத. டேய் நான் பேசத்தான் வந்திருக்கேன். போட்டேன்னு வெச்சுக்க அப்படியே. என்ன போட்டேன? போடு. என்ன டொமேட்டோ என்ன பேசுற? ஏய் போட்டா அண்ணா போட்டேன்னு வெச்சுக்க. ஏய் உன டான்ஸர் எப்படி முண்டாட நோத்தனமான்னு கேக்குறாடா. நீ கேப்ப நான் நான் வளத்த ஆத்தா கல்யாணம் இருக்காது ரொம்ப மரியாதை போயிருக்கோம். ஓத்தாங்கறா. ஏய் நான் டொப்பரி. நான் ஏய் வாசிக்காத ஏமா பேசுற? நானே பாத்தற குண்டா நோத்தாங்கனே நீ குண்டா அப்படினே. கூ இண்டா. அவங்க அம்மா குண்டாதானே இருக்கா? இண்டாடா கரெக்ட்டா பேசுற. சும்மா உனக்கு தான் பேச தெரியும் பேசாத. வாயில வச்சா அடங்குதா பத்தியடா. அதான் வாயில வச்சு தின்னிமா. சுண்ணாம்பு தின்னி. வாய போடுத. சரி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. நீ முதல்ல நீ பேச வைக்காத. யாரு? நீ ஆளோட காரி நீ கெடுக்குறாய். அவன் வாயில வச்சு தின்னிமா. எடுத்து விட்டாப்ல. நீ எதுக்குடா சும்மா இருக்க? நீ வச்சு நீ. இந்த ஆம்பளை இப்ப என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு உனக்கு அம்படதா மரியாதை நீ ஒச்சரிக்கிற ஓடி போயிரு. ஏய் ஜாரு உனக்கு அம்புட்டா மரியாதை உன் பொச்சரிக்கிறேன். என்னது? என்னடா சொல்லி தொலைறா? ஏய் தமிழ்ல பேசு, தூய தமிழ்ல பேசியடா. ஏய் இந்த ஓட்டல மாடா. அது யாரு கொடகல்ல தண்ணி? என்னது? அது யாரு கொடகல்ல தண்ணி? அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி. அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி. அடி பச்சை தண்ணி பக்கத்துல இருக்குது. பக்குவமா வாங்கி தானே குடிக்கிறீங்க. தண்ணி பக்கத்துல கிடக்குது. இருக்கடா ஊர் யாரா பூளு பூண்டு ஊதுற யாரா? ஆனே கத்திரிக்காய் வைக்கலன்னு பாக்குறேன். பூளு பூண்டு ஊதிக்கிட்டு இருக்க. ஊதுனா அத்து புரு அவன் கொட்டை அறுத்து கத்திரிக்காய். ஏய் என்னடா எல்லாரும் வீட்டுக்கு வீடு வந்து கத்தரிக்காய் வைப்பாங்க. நீ என்ன எல்லாமே இது என்ன காயா? இதுதான் பிள்ளை பெற காய். புள்ள வைக்கிற காயா?
உனக்கு பெருசாத்தாலும் தெரியும். பெருசானா அது நீக்குறக்காரல்ல. அந்த பிள்ளை வர்றா, அதான்டா பொம்பளை பிள்ளை. எவன்டா ஊதுறவன்? பொழந்து நானே காய் வியாபாரம் வைக்காம பாக்குறேன். இது என்ன காயா? ஐயா நீ என்ன கேக்குற? நாளை சமைக்கிறப்பல நாளை கேட்கணும். ஐயா 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 பொம்பளை பிள்ளை கேக்குறா. ஐயோ வலுன்னு சொரக்கா. இது சொரக்காயா? அக்கா சொரக்கா, நீ சத்த துறக்கா. வாயில வச்சு ஊதுற மடக்கி போட்டு குத்துங்களே, ஆளுகளை பார்க்க மண்டையில ஆளு. ஏய் ஏங்க ஐயா, அவன் வாயில ஒண்ணு இந்த சொரக்கா வைங்க. ஊதணும்னு ஆசைப்பட்டா இங்க வா, இங்க வந்து ஊது. நாடகத்தை கெடுக்காத. நான் வாக்கு விட்டேன்டா நல்லா இருக்க மாட்டேன். ஊதாத எதுக்கு ஊதி கெடுக்கிற? இல்லாட எந்திரிச்சு வந்து ஊது. நேரத்தை ஊதுனு வீடியோவில் தெரியட்டா. ஏப்பா கிராமத்துக்கு போனா அங்க இளைஞர்கள் நல்லா ஒத்துழைப்பு பண்ணாங்கன்னு சொல்லி பெருமைப்படணும். பூலுன்னு உனக்கு தான் ஊத தெரியும். ஒளிஞ்சுக்கிட்டு என்ன ஊதுற? அல்ல ஆம்பளை இங்க வந்து ஊதுறான். ஏதாங்க சொரக்கா நல்லாதான் இருக்கான். நீ போட்ட போதைக்கு சொரக்கா புளிஞ்சு எழுந்துரும். ஐயா வியாபாரம் மார்க்கெட்ல வச்சா விற்க மாட்டேங்குது. இப்ப பூரா சாப்பாடை கூட ஆன்லைன்ல பண்ணி பூரா வீட்டு கூட போய் கொடுக்குறாங்க. ஐயா அது ரைட்டு. இது என்ன இதுயா? எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, காய் வியாபாரம் பண்றவங்க கூடையில வச்சு வியாபாரம் பண்ணணும், இல்லைன்னா வண்டியில வச்சு வியாபாரம் பண்ணணும். தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லாம் கட்டிக்கிட்டு வியாபாரம் பண்றீங்களே எப்படி? ஆத்தா கூடையில வச்சா சமக்க முடியல. இதுண்டா அதாவது தனித்தனியா தொங்கிக்கிறது. இங்கிட்டு 2 தொங்குது, இங்கிட்டு 1 தொங்கிக்கிறது. ஐயா உங்களுக்கு 1 தொங்குது, கீழே 2 தொங்குது. ஐயா எனக்கு ஐயா அவர் சாமான் தட்டினா கீழே இருந்து ஒரு இது விழுகு தெரியும். ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, சமைக்கிறவன் இவனா நீயா? இல்ல நான் தான் அவன் கிடக்குறான் டொப்புரி. எல்லா காய் இல்ல எல்லா காயும் சரிதான், எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த மிளகா அதுல பட்டா எரியாதா? எதுல பட்டா எரியுது? இல்ல வாயில பட்டா எரியாதா? நான் கூட அதுல பட்டா எரியாதா கொண்டு கேக்குறேன். அதான் உனக்காகத்தான் முருங்கைக்காயா? அண்ணே முருங்கைக்காய் நமக்கு ஒரு 5 காய் கொடுங்கண்ணே. உனக்கு தான் பூரா முருங்கைக்காய். எல்லா காயும் கீழே தொங்குது, மண்டையில என்ன முருங்கைக்காய் மட்டமா நிக்குது? அது முருங்கைக்காய் தான் நட்டமா நிக்கிறது. ஏன் அதான் ஏன் நீங்க வேற வரையில பொட்டிக்காரு கூட ஜூஸ் குடுப்போம் பார்த்தா வேணான்ட்டாரு. பின்னாடி போயிருமா அவருக்கு முன்னாடி குடிச்சா? முருங்கை ஜூஸ் குடுக்காத, முருங்கைக்காய் அப்படியே நறுக்கி அப்படியே சூம்ப சொல்லு. ஐயோ ஐயோ எனது முருங்கைக்காயே முருங்கைக்காய் அப்படி நறுக்கி போட்டு அப்படியே சுண்ட வதக்கி அப்படியே ஏங்க அப்படி சாப்பிடுறானே என்ன தெரியா? வேற ஏதோ பாத்துக்கிட்டு தெரியா? ஏன் இரியா வரே அந்த முருங்கைக்காயை சூம்பறனால என்ன பெனிஃபிட் இருக்கு? முருங்கைக்காயை சூம்பனா ஒண்ணே தூம்பிடுவாங்க. முருங்கைக்காய் அண்ணா முருங்கைக்காய் சாப்பிட்டா அது சொரக்காய் சாப்பிட்டா தண்டா சொரக்கா போய் உன் பொண்டாடி பிடிக்கலான்னு வரு. அது உங்க மனைவி செத்த இந்த அதெல்லாம் தூக்கிட்டு கீழே. இது என் மனைவிதான். இது கரெக்டா வரும்ண்ணே. அண்ணே இது கரெக்டா இருக்கும். கொஞ்சம் ஐயா உங்க வீட்டுக்காரங்களா? ஆமா என் பொண்டாட்டி தான். அவங்க எங்க போய் பாத்துருக்காங்கன்னு பாருங்க. ஐயா அவங்க அப்பையில இருந்து அடியில சமைப்பாங்க. ஐயா நான் பெரிய சம்சாரி மேனுங்கய்யா. தோட்டத்துல ரொம்ப காய்கறி எல்லாம் வியாபாரம் பண்ணவன். சரி விளைச்சல் வளர்ந்துருச்சு. ஆனா கடையில வச்சு வித்தா விற்க மாட்டேங்குது. அதனால நடந்தே வியாபாரம் பண்ணலாம்னு வந்து போட்டு போக பாக்குறேன். நீங்க கவலையே படாதீங்க. நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? என் கூட சேர்ந்துட்டீங்கல, 2 பேரும் ஊர்ல போறோம். ஊர்ல போங்க, நான் வந்து பெட்டி வச்சுக்கிறேன். ஊர்ல போமா? ஐயோ நான் கோடி சொன்ன போயிருவேனே. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஒண்ணே வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணணும்னா ஐயோ நான் அதை சொல்லுங்க. 2 பேரும் இறங்கி வியாபாரம் பண்ண போவோம்னு சொன்னேன். நீங்க நடந்து வாங்க, நான் வியாபாரம் பண்றேன். வாழக்கா 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 முருங்கக்கா ஐயா அதான் ஏங்க இங்க வாங்க. இன்னொரு சந்தேகம். அந்த காய் சொரசொரன்னு இருக்கே, அது என்ன? இந்த காய் உனக்கு தேவைப்படாது. இது ரொம்ப உனக்கு பாதிப்பாகும். ஏங்க இத வச்சு என்ன பண்றது? எத்தனை வியாபாரியா பாத்துருக்க, இவர் தெளிவா சொல்றாரு பாரு. ஒரு காய்க்கு விவரம் சொல்றாரு. இல்ல அத வச்சு என்ன பண்ணனும்? அது பீர்க்கங்க அப்படியே அரைச்சு போடுமா? அதான் இந்த காய்னு வச்சுக்க அப்படியே போடலாம். அந்த காய்னா என்ன பண்ணனும்? இந்த காய் உனக்கு ரொம்ப சேதமாகுதா? ஏங்க வேணாம். இப்ப ரெண்டையும் நம்ம அருவாமனையில வச்சு தானே நறுக்க போறோம். கிடையாது, இத வாங்குனா நான் அதுல தான் வச்சு நறுக்க போறேன். இதுல வச்சு நறுக்கலாம். எதுல? அருவாமனையில வச்சு. இத கரண்டில வச்சு சொரண்டணும். ஐயா மிளகாய் என்ன செய்யணும்? அதான்
அதான் இத சுரண்டணும். ஆ. அப்ப பாதி சாதம் ஆயிரும். ஆ. அப்ப அதுதான் சொன்னேன், நீங்க ஓடி வரணும்னு சரி நினைச்சிடாதீங்க. எல்லாம் தெரியுது. இந்த முட்டைக்கோசை நான் முழுசா முழுங்கணுமா? ஐயோ முழுசா போகாதே. என்னது என்னையா சொல்ற? அப்பா சாப்பிட்டா குசு போகாதா? ஓ முகரைய பாரு என்ன சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா உங்களுக்கு இப்படி ஆசை இருக்க கூடாது. இத்தனை நண்டிய போய் முழுசா தரணும்னு நினைக்கிறீங்க. என்னங்க அண்ணே ஏலே, இது போய் போகுமாண்ணே? அண்ணே கத்தரிக்காய் இருக்குண்ணே. இல்லங்க இத வச்சு என்ன பண்றது? அண்ணே கத்தரிக்காய் வரப்பு கொடுப்போம். ஆ. 4 நாள் எப்படியா கேட்டுக்கடி? என்னங்க கத்தரிக்காய் வரப்பு கொடுக்கும். எதுக்கு? 4 நாளைக்கு கூட புளி குழம்புல வச்சு வரப்பா. தெய்வமே அப்ப எனக்கு 1 கிலோ கொடுங்க. நீ வீட்டுக்கு வா கத்திரிக்காய் குழம்பு வச்சு தரேன். ஏ அப்போ ஏற்கனவே கத்தரிக்காய் காணாம போச்சு. அதான் உனக்கு என்ன வேணும்? வெண்டிக்காய் வரப்பு கொடுக்கும். காய் எல்லாம் வச்சிருக்கீங்க. என்னது அதுவுமா? இத புடிச்சு பாருங்க. இல்லங்க அது வலுவலுன்னு இருக்குங்க. பிசு சமையல்ல போட்டா வலுவலுன்னு இருக்கும். வெண்டிக்காய புடிச்சு மட்டும் பாரு, பிசு புசுண்டு. அதுதான் வலுவலுன்னு இருக்கு. அத வச்சு என்ன பண்றது? கத்தரிக்காய் முருங்கக்காய் வாழைக்காய். இங்க வாங்க. மேல இருக்கிறது எவ்வளவு? மேல இருக்கே பழுக்காம இருக்கல அது எவ்வளவு? பழுக்காம இருக்கதே நீ கேப்ப, எனக்கு தெரியும். காயா இருந்தா தானே நல்லது. பழுத்தத வச்சு என்ன பண்றது? பழுத்தது பிசு புசுண்டு போயிடும். இத வச்சு நம்ம என்ன ஏய் வேணாலும் ஐயா நீங்க என்ன வாழைக்காய் லேடிஸ் போடலாம். இருப்பீங்களா? எனக்கு வைக்க மாட்டீங்களா? உனக்காக தானே நான் பேசிட்டு இருக்கேன். அண்ணே உனக்கு காய் இல்லனே. இங்க வாங்குங்க. இங்க வாங்க. உங்கள்ட்ட ஒரு சீக்ரெட் கேட்கணும். அண்ணா, சமைக்கிறது எல்லாம் சரிதான். இந்த சாம்பார்ல வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு இத எதுல வைக்கிறது? இதுல வச்சிருங்க. எதுல? நறுக்கி. ஐயோ அவரு நீங்க வாங்குற மாதிரி இல்ல. இல்லங்க நான் வாங்குறேங்க. எனக்கு சாம்பார் மட்டும் எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுங்களேன். அதான் உன்னை வச்சு வியாபாரம் பண்ணல. அவன் தான் என் புருஷன். இங்க இருங்க. இங்க என்னை பாருங்களேன். அவன் தான் புரிதடா. அவன் தான் புருஷன். சாப்பாடு போட்டா ஒழுங்கா சாப்பிடவே மாட்டேங்கிறான். முட்டை கொத்து சூப்பரா. என்ன நீ அண்ணே அது முட்டைக்கோஸ் இல்லண்ணே. அது இதுண்ணே. அவர் முட்டைக்கோசை பக்கத்துல ஒரு 4 கிலோ கிடக்கு. பால்காய். ஏய் அது எதையா போதே? வாங்க கத்தரிக்காய் முருங்கை. ஏ பாகானே. என்ன கீழ சின்னதா இருக்கு? ஏ ஆலமரம் பாகானே ஆலமரம் இங்கு பிடுகு 10,000 தன்னை நன்னானே விழுக விட்டுடா கிளறங்கி அம்மா கிளறங்கி ஓபிதிய முடிக்க போறேன். தன்னை நன்னானே பாகானே ஆலமரம் அம்மா ஆலமரம் இங்கு விழுகு 10,000 தன்னை நன்னானே விழுத விட்டு இப்போ கீழறங்கி விதிய முடிக்க போறேன். தானே நன்னானே. ஒன்றரை கிலோ ஆக மொத்தம் 3 கிலோ. 1.5 கிலோ ஆக மொத்தம். என்ன இந்த பாட்டுக்கு மட்டும் வேகமா வராரு? என்ன பாட்டு படிக்கிறாங்க? எதை பார்த்து என்ன? 1 2 கிலோ ஆக மொத்தம் 4 கிலோ. நீ பாடுங்க. ஏய் அந்த ஆளு 1.5 கிலோன்னா நீங்க 2 கிலோங்கறீங்க. எதை சொல்றீங்க? கடைக்காரர்ல நிறுத்து பார்த்தா அப்ப நிறுவே சரியா தெரியும். நான் தான் தெரியும். நான் கண்ணு தேர்ந்து இருக்கிறேன். கண்ணா 1 2 ஏன் அவன் நீங்க பக்கத்துல போய் கைய வச்சு இப்படி மூடுறியா? 1 2 கிலோ ஆக மொத்தம் 4 கிலோ. 1 2 இங்க 4 கிலோ, இங்கேயுமே 3 கிலோ. இல்ல இங்கே சொல்லுங்களே என்னன்னு. இல்ல அங்கே நிறுத்த, அங்கே 2 கிலோ. மச்சான் நாளைக்கு 2 பேரும் ஆதி காலத்துக்கு போறோம். உனக்கு நான் வாங்கி தரேன். இல்ல நமக்கு இந்தியருக்குமே சட்டியும் இல்ல பாடியும் இல்ல. ஆதி காலத்துல என்ன வாங்கி தரீங்க? 1 2 கிலோ ஆக மொத்தம் 4 கிலோ.
அதே மாதிரி கொண்டேன் அவ்வளவுதானே. ஏங்க கொஞ்சம் இழுத்து இழுவையா போடுங்க. இப்ப நான் கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள. என்னன்னு என்ன பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க? அதே மாதிரி நீங்களா அண்ணே நீங்க அதே மாதிரி அப்படின்றீங்களா? நான் அந்த மாதிரியா? கட்ட புள்ள குட்ட புள்ள அண்ணே என்னையா நம்மளுக்கு டான்ஸ் வரலனாலும் ஒன்னே வச்சு சமாளிச்சுக்கலாம்ண்ணே. அண்ணே சிவராத்திரிக்கு டான்ஸ் கிடக்காம எவன் மறந்த குடிக்க போறான்னு தெரியல. அண்ணே நம்மளுக்கு அந்த கவலையே இல்லைண்ணே. அப்படியே அப்படின்றே அப்படியே எமயமலை மாதிரி அப்படியே ஆடுதுண்ணே. ஒண்ணு ஒண்ணு ரெண்டு ஒண்ணு ஒண்ணு ரெண்டு கிலோ புள்ளைய கட்டிக்க போறேன் யோகாக்காரன். அந்த கம்பெனி கிர் மொகரே அந்த கிர் நம்ம புர் அது தன்ன நல்ல தானே நன்னே நானே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே. நம்ம என்ன ஏக்கிற ஏட்டிக்கு புட்டி அணைக்கிற ஆட்டம்டா. என்னம்மா என்னைய ஏக்கிற என்னம்மா என்னைய கேட்கிற எட்டுக்கு பட்டிய பாக்குற. இந்த பக்கம் திரும்பி ஏன்டா குஷ போட்டாடா. மாவு நல்லா ஆட்டுன்றாரு. ஆனா மாவு என்னை மாதிரி ஒரே ஒருத்தர் நீங்களும் இந்த கிளி கிளி ஆட்டுங்க. என்கிட்ட எங்க இருக்கு? உன்கிட்ட சிமெண்ட் முடை இருக்கு. நீ ஆட்டுக்கு ஆட்டு. ஏய் என்ன அதை போய் சிமெண்ட் முட்டைங்கிற? சிஞ்சாடியா இல்லைன்னா கையடியா? ஐயா அப்படி பண்ணக்கூடாது. டேய் சிங்கனா சிஞ்சாடி சிரிச்சா நெத்தியடியா? பா பா பாத்தியாரே பாவஞ்சி கோடியா தோப்புடி. வாவா வாத்தியாரே வந்து கோரி என் குஞ்சா பூடி. அடி 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 ஒரு ஆறாமீன் மாட்டுக்கு சேர்த்துனே. கொடுத்து வச்சவங்க விருதாங்கரே அந்த புள்ளைய ஆண்டா அக்கா தங்கச்சியோட பிறந்தேடா நீனா. டேய் 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 டரா டேய் டேய் இருங்க நான் பேசுறேன். அந்த ஆளாவது நீ இடுப்பத்தா பிடிச்சாப்ல நீ பின்னாடி தட்டி பாக்குறேடா. ஏடா தூணா என்னவா பார்த்தா? இரு அப்படி தட்டினாதே மாடு இப்படி உதறி விடு. ஏடா சுண்ணாம்பு கடிக்கி சுண்ணாம்பு தின்னி. அப்படி தட்டினோம்னா மாடு இப்படி உதறி விடல ஆள் விட்டுருவாங்க. போமாங்கட்டு நான் விவசாயி மயன். நீ வேஸ்டியா? நீ பண்றதுக்கு பதிலா அந்த ஆளே பண்றாப்ல எல்லாத்தையும் ஓ பேரை வச்சு அவனே பண்றாயா எல்லாத்தையும்.
கடைசியில கொலைகேச நீ தான் உள்ள பாப்பற அத்தை தட்டி உருவம் என் மேல விழுந்துச்சு என்னை வலிச்சு தான் அல்லணும் செஞ்சது அவன் பாவம் ஓ மேலையா நீ தானே பூரா செஞ்சுட்ட நீ மூஞ்சி விட்டு இது மாதிரி வச்சிருக்காம கொஞ்சமா சிரியா நான் துவைய அரைக்கிறேன் நீ தொட்டு நக்குறேடா நான் மாவை ஆட்டுறேன் நீ தோசை சுட்டு திங்கிறேடா அவர் பக்கத்துல வரும்போது நீ பக்கத்துல வரக்கூடாது அண்ணே அண்ணே இங்க வாங்க அண்ணே ஐயா அண்ணனா மச்சான் அண்ணே அவன் என்னை பார்த்து என்ன வார்த்தை கேக்குறா பாருங்க ஏய் என் தங்கச்சி என்ன மாதிரி நெஞ்சிலேயே முட்டிய தங்கச்சி கோர்த்து போல குஞ்சிலே முட்டிய என்ன சொன்ன எங்க இருக்கு தங்கச்சி அண்ணே உன் கண்ணின் நீர் வடிந்தா என் நெஞ்சில் அம்மா அம்மா நீ பாட்டு படிக்கிற அவன் நெஞ்சே பாக்குறேன் கண்ணில் நீர் விழுந்தால் இல்ல வடிந்தால் உன் நீர் அண்ணே என்ன கணக்கு தெரியாதே தங்கச்சி அண்ணே பசிக்குன்னு சொன்னியே ஆமாண்ணே ஒண்ணுமே இல்லனே திங்கிறதுக்கு விராலி மலையில 2 இட்லி வாய்த்தந்தல்ல ஆமாண்ணா சாப்பிட்டே செரிக்கவே இல்ல நெஞ்சுக்குள்ளேயே நிக்குதா ஆமா அண்ணா என்ன என்ன சொன்ன ஓ போகறே பாரு படுத்தா உறக்க வரல உனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்குவே இல்ல இவனோட பழக்கத்தை குறைச்சுக்கிறேன்யா திடீர்னு என்ன இட்லி பிள்ளைகளும் சொல்லுவேன் படுத்தா ஒரு ரக்கவல்ல பாய் விரிச்சா துக்கவல்ல படுத்தா ஒரு ரக்கவல்ல பாய் விரிச்சா துக்கவல்ல படுத்தா ஒரு ரக்கவல்ல பாய் விரிச்சா இந்த குண்டிக்கு 4,800 கொடுக்கலாம் 200 ரூபா பேட்டா காசு பிடிச்சிக்கிறேன் 4,800 6,800 கொடுக்கறோம்னே வரமாட்டேன்னுடா எதுக்குடா கூப்பிட்டு 6,800 நாடகத்துக்கு சிவராத்திரிக்கு நாடகத்துக்கு அதான எனக்கு வேற இன்னொரு ஏதோ பண்டிகையில நல்ல வரும் பண்டிகையில நெல்லு வரும் பண்டிகையில பண்டிகையில நெல்லு வரும் ஐக்கு கொஞ்சம் கிருணி ஏத்துப்பா கிருளா வாய்க்கலைங்களா கிருணு கொஞ்சம் சவுண்டு கம்மியா இருக்கு கொஞ்சம் ஊம்பர் வை ஊப்பர் ஏதாவது ஒண்ணு வைக்கட்டும் பண்டிகையில நெல்லு வரும் பண்டிகையில நெல்லு வண்டி நல்லா ஊற வைக்க வைகையாத்து தண்ணி வரும் வைகையாத்து நீங்கடா எனக்கு பயந்து எப்படியா நீ நடுவாமா வண்டிகையில நல்ல வரும் நீ என் பக்கமே வரக்கூடாது என்னன்னு அப்படி சொல்ற ஏங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது 2 டான்ஸ் போட்டிருக்கேன்னு சொன்னீங்களே ஒன்னு இங்க இருக்கு இன்னொன்னு எங்க அதான் இதோ சின்ன புள்ள செவத்த புள்ள அரக்குடி எதங்க போட சொல்ல போறீங்க அப்பாவை கண்ணை மூடிக்கிற சொல்லுவான் அரியே நானாங்குறமுனா நம்புவதல்லாவேனா நானாங்குறமுனா அவனை நம்புவதல்லாவேனா எங்கும் புகழ்த்துவங்க
தேவடி எப்படி கையடிக்குது? என்னது கை எப்படி நீ எதையுமே முழுசாவே நீ சொல்ல முடியாது. ஐயே புல் புல்னு ஊதுறாங்க, புழு புழுன்னு நடத்துறாங்க. ஏய் என்ன பாடுற? பாட்டு வேற பாட்டு பாடுங்க நல்லா இல்ல. அதே அண்ணன் எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நான் அதுக்கு 2 பேரும் நாயா திருறாங்க சத்தா எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நானும் நாத்துவங்க அன்னையான தரியான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய கணமே. எங்கு புகழ்ந்துவங்க இங்கு நானும் நான் துவங்க இங்கு நானும் நான் துவங்க அன்னையான சுந்தரியே தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய கணமே. அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணோமே. நீனே குத்துற எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நானும் ஜெயபிரியா ஓ நிலைமைதான் அதுக்கு. அந்த நாய் பெரிய நாய், அந்த நாய் பார்க்காத சரியான நாய். அது பிரிச்சு போறான். ஏதோ விடிய விடிய இழுத்துக்கிட்டே தெரியும் அது பாட்டுக்கு. அதோட விடாத சாக வேண்டியது. எங்கும் புகழ்த்துவங்க எங்கும் புகழ்த்து அப்பா சொன்னா சாமி கும்பிட வர அவரே கும்பிட வர்றாரு. என்ன பண்ற? அம்மா செய்யும் தொழிலே தெய்வம்னு. ஆமா பட்டுக்குட்டி. ஏய் போடி தெரிக்க அடிச்சு போடு. ஒழுக்கமா பேசு. அம்மா செய்யும் தொழில் அவங்கவங்க தொழில் சாமான கும்பிடணும். அதுக்கு அவங்கவங்க சாமான தானே கும்பிடணும். அம்மா இது ஏன் சாமா? யார் சொன்னது ஓன் சாமானு? அது ஏன் சாமா? அப்ப ஏப்படி எரியா? உனக்கு தான் எதுவுமே இல்ல, மேல உள்ள டாப்பு. ஆளாளுக்கு பக்கு போடு. நமக்கு கீழ இருக்கிறது டூப்பு. போறே பாரு போக்கி. அடடா. பள்ளிக்கூடம் படிக்க வைத்தாய் பவுசாய் குறை. பள்ளிக்கூடம் படிக்க வைத்தாய் பவுசாக குறைய வைத்தாய். அம்மா வர சொல்லிச்சு அதான் வரு. நீ வேணா 2 குத்து குத்திக்காதுக்கு அம்மா வர சொன்னிச்சு மயிரை போடுது. இதுக்கு மேல ஆடணும்னா மேடை கலண்டு நாடா நின்றும்.
சும்மாவே சரி புளி புளுக்குன்னு ஆடு பெட்டி புடி பிடிச்சிக்கிட்டே நல்லா ஆடுறீங்க. அது உருவிக்கிட்டே வருது. நல்லா பாருங்க. நல்லா பாடுறீங்க. ஐயோ ஏ சனப்பிரியா. ஏய் செனப்பிரியா இல்ல ஜெயப்பிரியா மோரே பாருங்க. ஜெயப்பிரியா. ஏய் பேர மாத்து. ஏமா நல்லா ஆடுறீங்க நல்லா பாருங்க. திஸ் இஸ் ஐயோ ஐயோ. ஏய் மாமா 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 என்ன நல்லா ஆடுறீங்க. ஏங்க ஏங்க அந்த நீனா அவதானா கையில புடிச்சு ரசாவுக்காக எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்ணை மூடு கொஞ்சம் நாங்க அண்ணன் முன்ன பயிர பாக்குறேன். இது என்னடா இடையில ஒரு வாய்ஸ் வருது. அண்ணன் முன்ன பயிர பாக்குறேன். எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்கு. ஏய் மருதமணி வாடா. சின்னால சின்னால படுத்துட்டியா? இது இல்லங்க இடம் புடிச்சிட்டா. இன்னொன்னு ஒல்லியா தெரிஞ்சுல அதுதான். 1/2 மணி இடம் படுத்துட்டியா? மருதமணி பயலுடா. அதனால உங்களை ஐ லவ் யூ. தும் பிச்சுக்கு பண்ண கூடாது இப்படி. இப்படி ஐயோ நீங்களும் இதே மாதிரி வைங்க. தலைகீழ வைங்க. சரி நீங்க கீழ வைங்க நான் மேல வைக்கிறேன். கீழே வச்சுதான் இந்த நிலைமையில இருக்கேன். ஐயோ நான் கீழ வச்சேன். ஏய் அவனை புடிச்ச மாதிரி என்னைக்காவது ஒரு ஆள் கை இந்த பக்கம் வர போது நீ நசுக்க போற பாரு. உங்களை மேல நான் மேல வைக்கிறேன். உங்களை தும் என்னமோ ஹிந்தில பேசுறாரு. உங்களை தும் சே பியார் கர்த்தே. என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு நாளைக்கு 3 வட்டம் செய்வாராம் சாப்பாடு. நான் சொல்றது பிரியா வந்து எடுத்து சொல்லுவாப்ல. ஓ நீங்க ஹிந்தில பேசுறீங்க அவர் தமிழ்ல சொல்றாரு. பிரிங்க்ரோ சிக்கா அப்படினா அப்படின்னா என்ன தெரியுமா? சாமெல்லாம் கொண்டு வருவாராம். என்ன சாமா? அவரு இல்லைண்டா அவட்ட இல்லங்கறீங்களா ஏன்டா இல்ல? தம்பி அத ஓகாமா டூட்டு. ஐயா சிங்கமா பேசுறா. என்ன மனுஷன் அவரு? எக்க தண்டி வார்த்தை கேக்குறாரு என்னை பார்த்து. டவர் கணக்கிலன்னா டொக்காமா போடுவாராம். டொக்காமா டொக்காமாவா? டவர் கணக்கிலன்னா பிரிக்கா ஜோகோ. பிர்கா தொகண்டா நைட்டு 12 மணிக்கு எந்திரிப்பாராம். 12 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணுவாரு? டொங்காஸ் போடுவாராம். டொங்காசு போடுனா? டொங்காஸ்னா டொங்கு டொங்குன்னு குத்துறது. அப்படினா என்ன? டொங்காஸ்டா தங்கம். கோயில் இருக்கா? ஆமா அந்த இருக்கு. அங்க சாமி இருக்காங்க. ஆமா அந்த பக்கம் சாமி இருக்கு. நம்ம சாமி விட போறோமா? ஆமா போறோம். அந்த உண்டியல்ல ஓட்டை இருக்கு. அந்த இருக்கு முன்னாடி ஒரு உண்டியல் இருக்கு. ஓட்டை இருக்குமா? கை அந்த பக்கம் உண்டியல் இருக்கு. உண்டியல்ல ஓட்டை இருக்கு. ஓட்டை இருக்குமா? நான் அங்க இருந்து காசை கொண்டு போவேனா? ஓட்டையில போட்டுறேன். சரி போடுறதுல என்ன இருக்கு? அண்ணே டொங்குடு கேக்குமா? உங்க பேர் என்னண்ணே? டொங்காஸ். உங்களுக்கு மருதமணின்னு வச்சிருக்க கூடாது. அறிவுமணின்னு வச்சிருக்கணும். அறிவுமணிலமா டொங்காசு பயலுடா. மருதமணி இல்ல. இப்ப பேர் குஞ்சுமணி. ஐ லவ் யூ. கட்டி பூடிடா. நானே கண்டபடி கட்டி பூடிடா. எந்த இடத்துல சுகமாக தக்க 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 தக்க. கார்த்தி அண்ணே விடுங்கண்ணே. உங்க நாளைக்கு லீவு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு லீவு சொல்லியிருக்காங்க. இங்க வாங்க. இப்படி புடிச்சு இல்ல விழுக்குல பிடிக்க கூடாது சரியா? அதனால உங்களை நான் கதை பிளான் இருக்கேன். அண்ணே என்னமோ சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர் காதுல வந்தாரா நான் மூக்குல வந்தட்டா? நீ வாயில பண்ணுமா? செய்யபிரியா என்ன என்னங்க அண்ணே நீ பண்ணு நான் இல்ல அண்ணா அண்ணா எனக்கு இவனே நம்மளால அது முழுசா சாப்பிட முடியாது. அண்ணே இவனே ரெவடி முட்டையா இருப்பவன நீ பேசு. அண்ணா ஏய் ரெண்டு பேரும் இப்ப தடி கீழ உள்ள போறீங்க. மிருதகாரனே இந்த கேள்வி கேக்குறா. நம்மள என்ன கேள்வி? சீ உன்னை எப்படிலாம் கேப்பேனா? சீ 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 ஏய் நீ ஏன் இப்படியே புடிச்சிட்டே இருக்க? உன் பிரச்சனை தான். அண்ணனுக்கு மரியாதை இல்ல மரியாதை கொடுக்கற மாதிரி இல்லையே. சீ 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 நினைச்சு ஏங்க நீங்க லவ் பண்றீங்களா? ஆமாடா. உங்களுக்கு விசா வந்திருக்கு. நீங்க இமிடியேட்டா வெளிநாடு நீங்க போணுமா? போறதுல எனக்கு பிரச்சனை இல்ல. என்னை யாரு பாத்துப்பான்னு தெரியலையே. கவலைப்படாதீங்க அண்ணி. உங்களை நான் பாத்துக்கிறேன். இல்ல பாத்துக்கிறோம் சரி. தண்ணி எல்லாம் தூக்கணுமே. தண்ணியை தூக்குவேன். சும்மாவும் தூக்குவேன். அண்ணே வெளிநாடு போவா? விசா வந்துருச்சுனே. நான் போக மாட்டேன். ஏனே அப்படி சொல்றீங்க? உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்.
அவர் போயிட்டு நான் எப்படி பிள்ளை பெக்கிறது? ஐயோ அதுக்கு ஏன் மலப்புறீங்க? மாமியா தானே ஒரு மாசத்திலே பெத்துறோம்னு சொன்னுச்சு. ஒரு வருஷத்திலே. ஒரு வருஷத்துல தானே 9 மாசத்துல. என்ன 9 மாசம் இல்லங்க, 9 மாசம். ஏய் இப்ப அழகான ஒரு ஆம்பளை பிள்ளை கொள்ளு கொள்ளுன்னு இப்ப ஜெயப்பிரியா இன்னும் போன பின்னாடி நீ சனப்பிரியா. பாத்துக்க. அப்ப நீங்க போயிட்டு வாங்க மாமா. மாமா இருக்காரு பாத்துக்க. நான் போக மாட்டேன். ஏங்க? ஓ யாவுமா ஒரு அண்ணே நான் தெருல காமிக்கிறேனே. செல்லுல எதங்க? வேணாம். எதங்க? நீ வீடியோ கால் பண்ணிக்கிட்டு அண்ணே 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 சொல்லுவேன். நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், கட்டட வேலை. அண்ணே அண்ணே சொல்லுவேன். போட்டா முடிச்சு காமிப்பே. போட்டா முடிக்கிற அத்தா என்னை சந்தேகப்படுறீங்களா அத்தா? அவர் அத்தா என்ன சொல்றாரு அவரு? அவரு ஓ தாளம்ங்கிறாரு. அப்படி சொன்னாரா? காதுல அவராகவே விழுகுது. உங்களை காஞ்சி போய் தான் கிடக்கு. நீர் உங்களுக்கு வந்து ஹிந்தி சொல்லித்தாரேன். ஏமா உங்களுக்கு ஹிந்தி சொல்லித்தாரேன். நல்லா 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 சொல்லி கொடுங்க. நான் சொல்றேன். சரிங்க. ஏக் ஏக் தோ தோ. நான் சொல்ல விரல விடணும். எந்த வரல உன்னை பிச்சு புடிய தண்ணி நில்லும் போது. நீ விடுமா. ஏக் துண்டு வரலானே. சுண்டி வேற. கையை அந்த பக்கம் இட்டுங்க. தோ தோ 3 வழியில் உடைஞ்சிருச்சு. தீன் தீ चार சா पाँच பாஞ்ச். மொத்தம் ஓட்டுவானே. என்னை கொல்ல பாக்குற நீ. நீ மாட்டாஸ்பத்திரியில வேலை பார்த்தியா? அவங்க சொன்னாங்க. நீ மூடு. एक நீ தொற. நீ பொத்து. நீ குத்து. சரி இல்ல கோவம் வந்துச்சு மண்ணா கபடி வச்சு குத்து குத்து. அப்ப ரெடி. ஐயோ உன் காலோட கொண்டு ஐயே என்னங்க அப்படி கா. நீங்க சொன்ன வார்த்தை அப்படி மல்லாக்க போட்டு நீ குத்து. பொத்து. நீ தொற. அந்த ஆளு பொத்த சொல்லு. நீங்க பொத்துங்க. எதை பொத்தணுமோ அதை பொத்தாம எல்லாத்தையும் பொத்து. நீங்க ஓபன் நான் ஓபன் டோர். தாண்டு ஓப்பனா. என்னடா இங்கிலீஷ் இது? சார் ப்ளீஸ். மலையாளமா? அண்ணே சொல்லு போடு சொல்லுங்க. என்ன போட சொல்லுங்க. அம்மா ஆமா மறந்து வச்சு. சொல்றது நீ லூ போடு. ஆமாங்க. இப்ப பாருங்க. இப்ப நீங்க எனக்கு வந்து ஹிந்தி சொல்லி கொடுத்தீங்களே. ஆமா. நான் உங்களுக்கு தெலுங்கு சொல்லி கொடுத்தேன். தெலுங்கு ரொம்ப ஈஸி. ஆமா. ஹிந்தி மாதிரிலாம் கிடையாது. அது லூ போட்டு சொன்னோம்னா அது தெலுங்கு. ஓகே. இப்ப வந்து நான் ஒரு தடவை கை வச்சு கேட்பேன். நான் இன்னொன்னு சொல்றேன். நீங்க லூ போட்டு சொல்லணுமா? இது பேர் என்ன? ஆல் ரவுண்ட். லூ. தெலுங்குல சொன்னா ஆல் ரவுண்ட் லூ. இது பேரு பெட்டி லூ. அது பேரு மிருதங்கம் லூ. அது பேரு தாளம் லூ. இது பேரு மைக் லூ. இது பேரு என்ன படுத்துச்சடா? என்னடா? பூவுலு. நீ வேற இப்படி சொல்லிட்டியாடா? பூவு பூவு லூ. லூ. அது ஆல் ரவுண்டர்லு, பெட்டிலு, தாளலு, மிருதங்கல்லு. ஆமா. அது பூவை காமிச்சா பூவு லூ அப்படின்னா பூ. சரிம்மா உங்களை காதல் பண்ணலான்னு இருக்கு. என் காதல் எப்படி தெரியுமா? ஐயோ பண்ணிடுமா? தேவரியா. எனக்கு ரசி இவனுக்கு உள்ள போவே மனசு இல்லை. அண்ணே தேவரியா. அத்தா நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? அவளே இல்ல. என்னமோ உங்களுக்கு நான் வகை வகையா சமைச்சு போட்டு உங்களை என்னங்க அப்படியே பொண்ணார சாப்பு வரதா. அவங்க தம்பி பைப் லைன் 4:45 தான் திறப்பாங்க. அடே பண்ண அது சுத்தமா அது வந்துட்டு தான் வாசிப்பாப்புல. இதே தேவரியாது. எப்படி என்னோட சொல்ற? எப்படி என்னோட நீ தானே என்கிட்ட கொடுத்த. இந்த பார்த்தாலே தெரியுதுல்ல. ஏய் ஆமா. உங்களுக்கு சங்கூத தெரியுமா? ஆ. எங்க ஊதுங்க பாப்போம். சங்க குண்டி பின்னாடி வச்சு ஊத கூடாது. அப்புறம் முன்னாடி வச்சு ஊதணும். முன்னாடி ஊதி தர. ஐயோ ஊதியா? நீங்க முன்ன வாங்க. ஏய் முன்னால போமா. நீதான் ஆத்தியார் இருக்கும்போது நான் போய் நீ இதே பழக்கத்துல தான் இருக்கியா? உகட கட்டைய பாரு ஊதுவா. ஊது. ஊம் இல்லங்க. நான் ஊதுனல ஊம் போடுச்சா? ஐயோ அப்படி சத்தம் கொடுக்காதே. இங்க அவட்ட கொடுங்க.
திருத்தம் நீங்க எல்லாரும் உங்களை வச்சுதான் சாட்சி. நான் 2 பேர்ல யார கல்யாணம் பண்ணிக்கிறேன்? ஏய் இருக்கு பாரு, 2 பேர்ல யாரு ஊதுறீங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். சரி அண்ணே, நீ ஊதுறியா? இல்ல நீ ஊதிக்க. உனக்கு நான் வேணுமா வேணாமா? நான் வேணுமா வேணாமா? அப்ப சங்க ஊது. முழுசா வேணாம். என்ன அது என்ன முழுசா வேணாம்? அவர் வாங்கிட்டு நான் அப்ப வந்து அண்ணே, ஏன் முழுசா இருந்தா என்ன? நான் இடுப்பு கீழ நான் சமாளிக்க முடியாது. அண்ணே, நான் இடுப்பு கீழ நான் வாங்கிக்கிறேன். இடுப்பு கீழ நான் வாங்கிக்கிறேன். எனக்கு வேணாம். எனக்கு நீ என்ன ஏமாத்த பாக்குற. நீ தான் ஏமாத்துற. இல்லனா நீ மேல இடுப்புக்கு மேல. எனக்கு வேணாம், நீனே ஊது. ஏய் சங்கூதி கார்த்திக் ராஜா ஊது. ஐயோ என்ன டைனோசர் அலற மாதிரி சத்தம்? ஏனே தங்க ஊதுனா வகுற ஊதுற. நீ ஊது. எனக்கு அதுல தங்கதி கிடையாது. ஏய் நீ மண்டி போடு ஊதியா? நான் மண்டி ஓட்டு தான் ஊதுறேன். மண்டி ஓட்டுனா அப்ப காலை விரிக்க சொல்லு. எப்படி இல்ல அப்படி விரிக்க சொல்லு. அண்ணா தாயே காலை விரிக்க சொல்லு. ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பக்கத்துல கூப்பிடு. வந்துடுறா. அதனால உங்களை காதல பிள்ளைங்க காதல எப்படி தெரியுமா? எடுத்து சொல்லுங்க. ரசிகர் விருப்பத்திற்காக வாய்க்கில்ல சாக்கு. எனது சொந்த பாடல். இந்த பாடலும் பல மில்லியன்ஸ் பார்வையை கடந்த பாடல். எனக்கு பேரும் புகழையும் சம்பாரித்து கொடுத்த பாடல். இந்த பாடலில் போய் தெரிவித்துக் கொண்டு மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் போலையே ஆளி வைக்க வைப்பா. அத்த மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் என்னங்கோலையே மாமரத்து மாங்கோலந்து செவந்தது போல் உன்முகமும் ஜொலிக்குதடி மச்ச நானும் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் வலிக்குதடி முகத்தில் ஓட பார்வதி பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாவுரண்டி ஓ மாமண்டி. அத்த மகனே என் செப்ப சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு என்னங்கோலையே. ஆத்தங்கர ஓரத்தில் அத்தனை உனக்காக உனக்காக காத்திருந்தே மக்கர ஓரத்தில் கண்மணியை நீ கட்டி நீ அணைச்சிக்கிட்ட நினைச்சு பாரடி ஒரு உனக்கு புரியும் மாமன் பாசோ. நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமன் பாசம். என் செப்ப சேலையே உன்னை பார்த்ததுமே என்ன போலையே. பள்ளிக்கூடம் போகும்போது ஓரக்கண்ணில் பார்த்து குசு போட்டு சாகுங்கடா. நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க தாலி ஆட்டிய போ. என்னடா வாந்தி எடுத்தா? அண்ணே முட்டை சாப்பிட்டானே. ஆமாடா. ஐயோ முட்டை குசு நல்லா வச்சு வச்சது. அண்ணே பள்ளிக்கூடம் போகும்போது ஓரக்கண்ணில் பார்த்து என்னையா பண்ணி தோஞ்ச வாதி வாதியா வருது. முட்டை குசு துண்டது முட்டை குசு அப்படியே வச்சதுண்ணே. ஏங்க எனக்கு சுண்ணாம்பு திங்கன்னு போல இருக்கு. சுண்ணாம்பு தான் இருக்கு. புளிப்பு திங்கிறது. பள்ளிக்கூடம் போகும்போது ஓரக்கண்ணில் பார்த்து இன்னும் நானும் மறக்கலையே அது இன்னும் நானும் மறக்கலையே நெஞ்சுக்குள்ள அத்தா என்னை பார்க்கல காம்பவுண்ட் சேவர் மாதிரி தெரியுதாடா? பெரியத்தா மாமா அடிக்காதீங்க அத்தா. ஆமா நல்லா அடிப்பேன். என்னன்னா உங்க தம்பி என்னவா? தம்பியை வச்சு வேலை செய்ய போறான்ல. தம்பி தம்பி நீ எப்படா ஊருக்கு போற? அவர் போக மாட்டாரு. பாத்ரூம் கூட போக மாட்டாரு. என்னவே கூட கூட்டு போ. எங்கேயுமே போன பாத்ரூம் போனாலும் 2 பேரும் ஒண்ணா
பாத்ரூம் போவான். பாத்ரூம் போய் அங்க என்ன செய்வேன்? பள்ளிக்கூடம் போகும்போது உறக்கன் பார்த்து இன்னும் நானும் மறக்கலையே, அடி இன்னும் நானும் மறக்கலையே.